ஆண்டவரை கூப்பிடுங்க, என் நேரமும் கணக்கில் இருக்கும். அல்ல சொல்லுங்க. ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் என்று சொன்னால் அது எரேமியா 33:3 தான். ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் நமக்காக இருக்கிறது. அந்த ஃபோன் நம்பருக்கு எந்த ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை, எந்த ஃபோன் வாங்க தேவையில்லை, எந்த ஒரு காசு கட்ட தேவையில்லை. நீங்க எங்க இருந்தாலும் அவரை கூப்பிட்ட பேசுவார். எங்க இருந்தாலும் அவரை கூப்பிட்டால் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு ஃபோன் நம்பர் உங்களுக்காக கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்காய் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு இதிலே புரிஞ்சிச்சு ஏன் கூப்பிடணும்னா, நான் கூப்பிட்ட உடனே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றவர் ஆண்டவரை காட்டிலும் வேற யாரும் கிடையாது. அதனால தான் அவரை நான் கூப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதை ஒரு சில வசனங்களை காமிக்கிறேன், வேகமாய் போய் நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா. வாங்க, சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். வேகமாக வேகமாக வாங்க. நான் கர்த்தரை நோக்கி, எப்படிங்களா? நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செவி கொடுத்தாருன்னு என்ன அர்த்தம்? காதுல வாங்கினாருன்னு அர்த்தம், காது கேட்டுச்சின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நீ கூப்பிட்டா ஒரு சிலர் செட் இல்லாமல் இருப்பாங்க, காது கேட்டு கேட்காம இருப்பாங்க, பார்த்து பார்க்காம போவாங்க. அதுதான் மனுஷன். ஆனால் நீ எந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை கூப்பிட்டேனா, உன் கூக்குரலை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அதுக்கு தான் அவரை கூப்பிடணும். கூப்பிடுவீங்களா? அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்கார கூப்பிடுவீங்களா? யாரை கூப்பிடுவீங்க சொல்லுங்க? யாரை கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிட்டாராம் தாவீது? எப்படி கூப்பிட்டாராம்? சத்தமிட்டு கூப்பிட்டேன். சொல்லுங்க, எப்படி கூப்பிட்டேன்? சத்தமிட்டு கூப்பிட்டேன். கர்த்தர் என்ன கொடுத்தாரு? செவி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை ஏன் கூப்பிடணும்னா, நான் கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறார்? பிரதர், நீ என்ன எதுக்காக கூப்பிட்டியோ அதை கேட்டு, மகனே எதுக்காக கூப்பிட்ட சொல்லுவா அப்படின்னு கேட்டு அதை நிறைவேற்றும்படி அவர் செவிகள் நமக்காய் திறந்து உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நீ கூப்பிடுறது, ஒருவேளை உங்க அப்பா திரும்பாம இருக்கலாம், உங்க அம்மா திரும்பாம இருக்கலாம். ஓ, நீ நம்பினவர்கள் உன்னுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்காமல் இருக்கலாம். நீ பண்ற மேனேஜர், நீ பண்ற ஓனர், ஓ இல்லாவிட்டால் நீ நம்பி இருக்கிற மனிதர்கள் உன்னுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ எந்த சூழ்நிலையிலிருந்து கூப்பிட்டாலும் செவி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க நல்லா சொல்லுங்களா? சத்தமாய் சொல்லுங்களா? கூப்பிடுவீங்களா? கூப்பிட்டா அவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வேகமாய். பக்தி உள்ளவன் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பண்ணுவாரா? கேட்பார். சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட என்ன நடக்கும்? கேட்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 18 வாங்க சீக்கிரமா. சங்கீதம் 18 3ஆம் வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. எதுக்கு கூப்பிடணுமா? சத்ருடைய கையிலிருந்து நம்ம நீங்களாக்கப்படுவோம். கைப்பிடிச்சு சொல்லுங்க. எதுக்கு கூப்பிடணும்? சத்ரு கையிலிருந்து என்ன ஆகணும்? தப்பி வைக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். அப்ப யாரை ஆண்டவர் ரட்சிப்பாரு? அவரை நோக்கி கூப்பிடுகிறவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை ரட்சிக்கும்படியாக இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்ப இப்ப கூப்பிடணுமா வேணாவா? அதுக்குதான் இந்த டாபிக் வச்சு எதுக்கு கூப்பிடணும். முதலாவது, ஆண்டவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. செவி கொடுத்து அமைதியா இருக்க மாட்டாரு,
உடனே இறங்கி வந்து சத்துருக்கள் கையிலிருந்து உன்னை விடுவிப்பார். உங்கள் சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்களா? உங்கள் வேலைக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களா? நீங்கள் முன்னேறாமல் சத்துருக்கள் போராடுகிறார்களா? ஒருவேளை அது மனுஷ ரூபத்தில் வர்றானா? ஒருவேளை பிசாசு போராடுறானா? சத்துரு எந்த ரூபத்தில் வந்தாலும் நீ கர்த்தரையே கூப்பிடு. சத்துருவை பார்க்காத. அந்த சத்துரு கையிலிருந்து கர்த்தர் உன்னை நீங்களாக்கி ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ கூப்பிடணுமா வேணாவா? அல்லேலூயா. எத்தனை பேர் கூப்பிட போறீங்க? ஆமென். 6ஆம் வசனம், அதில் 6ஆம் வசனத்தை கூட வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே, ஆமாங்க, நெருக்கத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டு? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கூப்பிடுதல் சந்நிதியில் போய். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவரை கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் எல்லாம் எடுத்துக்கங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் குணமடையாமல் இருக்கீங்க? எத்தனை பேர் வியாதியில் இருக்கீங்க? எத்தனை பேர் பலவீனத்தில் இருக்கீங்க? உங்களை குணமாக்க தேவனை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் என்ன பண்றாரு உங்களை? ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருன்னா படுக்கையில் இருக்காங்களா? உங்கள் வீட்டில் யாருன்னா சுகவீனமாக இருக்காங்களா? உங்கள் வீட்டில் யாருன்னா பலவீனமாக இருக்காங்களா? டாக்டரால் கைவிட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களா? நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவார்? குணமாக்குவார். சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? ஆமாம், நீ கூப்பிடலன்னா குணம் கிடைக்காது, சுகம் கிடைக்காது. அல்லேலூயா. நீ கூப்பிடலன்னா கர்த்தர் சத்துரு கரத்திலிருந்து உன்னை ரட்சிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், நீ கூப்பிடும் போது உடனே அவர் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இறங்கி வருகிறார். நீ அவரை கூப்பிடாம எதாவது கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை தீராது. உடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. இப்ப புரிஞ்சிச்சா எதுக்கு கூப்பிடணும்? சொல்லுங்க. ரட்சிக்கிறதற்காக ஆண்டவர் ரெடியாகிறாரு. நான் கூப்பிட்டானே என்ன ரட்சிப்பார். ரெண்டாவது, நான் அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு? குணமாக்குவார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமா. சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். சங்கீதம் 34 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். யார் கூப்பிட்டாரா? ஆமென். ஒருவேளை நான் ஏழையாகிறனே, நான் ஓழையாகிறனே, நான் ஒன்றும் இல்லாமக்கிறனே, நான் கூப்பிட்டா வருவாரா அப்படின்னு இருக்காதா? நான் ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு நான் கேள்வி கிளம்பிட்டேன், நான் கூப்பிட்ட இயேசு வருவாரா நினைக்காத. ஆண்டவர் கூப்பிடுகிற அத்தனை வேருக்கும் இறங்கி வருகிறவர். எதுக்கா என் மகன் என்னை கூப்பிடுற? நீ கூப்பிட்டா போதியா, அவர் வருவார், உன்னை ரட்சிப்பார், உன் இடுக்கண்களிலிருந்து ரட்சிப்பார், உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து ரட்சிப்பார். அப்ப இந்த வருஷம் எல்லாம் நாம் யாரை கூப்பிட வேண்டும்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆமா, செவி கொடுக்கிறவரை நோக்கி கூப்பிட வேண்டும். உத்தரவு கொடுக்கிறவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சத்ரு கையிலிருந்து ரட்சிக்கிறவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஓ, குணமாக்குறவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இடுக்கண்களிலிருந்து விடுவிக்கிறவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீதம் 34:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நமக்கு என்னென்ன வருகிறது? உபத்திரவங்கள் வருகிறது. அதிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலாக்கணும்னா நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி. கடைசியாக 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்க எழுதிக்கணும். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி
விசாலத்திலே என்னை வைத்தார். ஹல்லேலூயா. நான் நெருக்கமா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கன்ஜஸ்டா போகுது என் லைஃப். ஆண்டவரை கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலமாய் மாற்றினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரியமான சகோதரியே, பிரியமான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்கள் குடும்ப வாழ்க்கை ஒருவேளை ஃபைனான்ஷியல் லைஃப்பில் நெருக்கமாக போயினுக்கிறீங்களா? ஒருவேளை குடும்பம் ரொம்ப கஷ்டமாக நெருக்கமாக போயினுக்குதா? அவரை நோக்கி கூப்பிடு. கால் ஆன் டு மீ, ஐ வில் ஆன்சர் யூ. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிட்டனா உன்னை விசாலத்தில் கொண்டு வருவேன். நல்ல சொல்லுங்க. அப்படின்னா விசாலமாய் பிராடாய் கர்த்தர் மாற்றுவார். எதுக்குன்னு சொன்னா, உன் கஷ்டமெல்லாம் கர்த்தர் தீர்த்து மாற்றி போடுவார். நீ கூப்பிட வேண்டியவரை கூப்பிடாமல் கூப்பிடக்கூடாதவைகளை கூப்பிட்டால் இதெல்லாம் லாஸ் ஆயிடுவீங்க. அப்போ டெய்லி ஏச்சுக்கின உடனே அவரை கூப்பிடுங்க. அல்லேலூயா. சத்தமாய் கூப்பிடுங்க. ஆமென். எப்படி கூப்பிடணும் அது இருக்கிறது திருப்பி. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி கூப்பிடணும், எப்போ கூப்பிடணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அவைகளை ஓனா நம்ம தியானிக்க போறோம். இப்போதான் ஃபுல் செய்திக்கு போயினுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இப்போதான் ஃபுல் செய்தி போகலாம். அல்லேலூயா போகலாமா? ஆண்டவரை எதுக்கு கூப்பிடணுன்றதுக்கு எத்தனை ஆன்சர் ஆண்டவர் கொடுத்துருக்குற பார்த்தீங்களா? அப்போ கூப்பிடணுமா வேணாவா? ஆமாம். அல்லேலூயா. இப்போ கூப்பிட்டா ஒரு 6 பிளெஸிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் கூட ஒரு பிளெஸிங் தான். ஒரு குறிப்பாக நான் சொல்லிட்டே வந்தேன் இல்லையா? ஆனால் இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போறேன். சங்கீதம் 91, 15, 16 இந்த 2 வசனத்தில் ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கு நடக்கிற 6 விஷயங்களை அந்த 2 வசனத்தில் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு. முதலாவது ஆண்டவர் செய்யறது மறு உத்தரவு கொடுத்துறாராம். 2வது ஆபத்தில் நான் அவனோடு இருக்கிறேன். 3வது அவனை தப்பி வைக்கிறேன். 4வது அவனை கனப்படுத்துறேன். அவனுக்கு நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்குறேன். ரட்சிப்பை காண்பிப்பேன். ஒரு கை தட்டி சத்தமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சொன்னவங்களை ஆண்டவரை நிச்சயமாய் அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுங்க ஆண்டவரை. அல்லேலூயா சொல்லாதவங்களுக்கு லேட்டாக கொடுங்க ஆண்டவரை. அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான், நான் அவனுக்கு முதலாவது என்ன கொடுக்குறேன்? மறு உத்தரவு, ஆன்சர் கொடுத்துட்றேன். உடனே ஆண்டவரை கேட்ட உடனே ஆன்சர் நான் கொடுத்துட்றேன். அவன் 2வது அவன் ஆபத்திலே அவனோடு இருப்பேன். ஆமென். ஃபஸ்ட்டு உத்தரவு கொடுத்துட்றாரா, 2வது அவனோடு இருக்கிறாரா, 3வது அவனை தப்பி வைக்கிறாரா, 4வது அவனை கனப்படுத்துறாரா, நீடித்த நாட்களாய் திருப்தி படுத்துறாரா, 6வது என் ரட்சிப்பையே அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு கூப்பிட்டா போதும், எத்தனை நன்மைகள் இருக்குது. ஆனால் இதை தான் கூப்பிடாமல் இருக்கிறோமே. எவனவனோ கூப்பிட்றோம். அல்லேலூயா. பெரிய சுவாமியை கூப்பிட்றோம், சின்ன சுவாமியை கூப்பிட்றோம், மனுசாமியை கூப்பிட்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. மூல மனுசாமியை கூப்பிட்றோம், எல்லா சாமிகளை கூப்பிட்றோம். ஆனால் மறு உத்தரவு கொடுக்குறவரை கூப்பிட்றதில்லை இன்னைக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவனை மச்சான் வாடா போகலாம், அதுக்கு போகலாம் வாடா, இதுக்கு போகலாம் வாடான்னு கூட்டின்னு போகிறோம். தம்பி வாடா, அண்ணா வாடா, அக்கா வாடா, ஆமாம் வாடா வாடான்னு வடை சொல்கிறதுக்கு கூட்டின்னு போகிறோம். ஆனால் கர்த்தரை கூப்பிட்றதில்லை இன்னைக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவரை கூப்பிடும்போது அவர் உடனே ஆன்சரையோ. உன்னுடைய கொஷின் என்ன, உன்னுடைய கேள்வி என்ன, உன்னுடைய டிமாண்ட் என்ன, உன்னுடைய ஜபம் விண்ணப்பம் என்ன, உன்னுடைய நீட் என்ன, உன்னுடைய தேவை என்ன, உன் வாழ்க்கையில் என்ன வேணும், எங்க மோதி நிற்கிற, எங்க ஜெயிக்காம இருக்கிற, எங்க ஸ்டக்கா இருக்கிற, எங்க முன்னேறாம இருக்கிற, அதெல்லாம் ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னேன்னா அத்தனை கிளியர் பண்ணி கொடுத்துறாரு ஆண்டவர். கடந்த வருஷத்தில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகி நின்று போயிட்டீங்களோ, எங்கெல்லாம் நின்று போயிருக்கிறது உங்கள் வண்டி இயேசுவின் நாமத்தில் கடந்து போக போகிறது. ஆனால் யார் வண்டி போகணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வண்டி. அல்லேலூயா.
நின்ன வண்டி நின்னதான், போன வண்டி போனதான். நின்ன வண்டி கூப்பிடாத வண்டி, போகிற வண்டி கூப்பிட்ட வண்டி. யாரெல்லாம் கூப்பிட போகிறீங்களோ அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? மறு உத்தரவு கொடுக்குறார். ரெண்டாவது என்ன பண்ணுறாராமா? என்ன பண்ணுறாரா? ஆபத்திலே யாரோடு இருக்கிறாரா? இப்போ ஆபத்து நடக்குது, ஆண்டவர் உன்னோடு இருந்தாரானா நம்மளை அழிவு கொண்டு கொடுப்பாரா? சொல்லுங்க ஆமென். நம்மளோட ஆண்டவர் இருந்தாரானா என்ன மாதிரி ஆபத்து நடந்தாலும் நம்ம சாகாம உயிரோடு இருப்போம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் என்னோடு இருந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு சும்மா சிம்பிள் ஆபத்து நடக்குது, இன்னைக்கு கீழே விழுறான், உயிர் போயிடுச்சின்னு அழுது கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? எத்தனையோ ஆக்சிடென்ட் அப்படி நம்ம பார்க்குறோம். ஆனால் பெரிய பெரிய ஆபத்தில் கூட உயிர் சேதம் இல்லாமல் நம்மளை காத்தார் என்றால் தேவன் அவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த வருஷத்தில் என்ன மாதிரி ஆபத்துகள் நமக்கு நேரிடு வருமோ தெரியாது, எந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளை சந்திப்போமோ நமக்கு தெரியாது. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. நம்ம எங்கெங்களோ சுற்றி கொண்டு வருகிறோம், வேலை நிமித்தமாக போகிறோம், பட்டணங்களுக்கு போகிறோம், பஸ்ஸில் பிரயாணம், ஆட்டோவில் பிரயாணம், டூ வீலரில் பிரயாணம், காரில் பிரயாணம். அப்போது நிறைய ஆபத்துகள் நமக்கு சுற்றிலும் சூழ்ந்து வருகிறது. ஆனால் அது நம்மளை நேரிடாமல் இருக்கணும்னா கர்த்தர் நம்மளோடு வரணும். கர்த்தர் நம்மளோடு வரணும்னா அவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிளில் சொல்லுது, சங்கீதம் 50 சங்கீதம் 15 ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இங்கே நிறைய பேர் ஆபத்திலிருந்து தப்பி வைக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் ஆண்டரை மகிமைப்படுத்திருக்கிறீங்களா? ஆண்டருக்கு சாட்சி சொன்னீங்களா? சொல்ல மாட்டீங்களே. பைபிள் என்ன போட்டிருக்கு? ஆபத்தில் என்னை நோக்கி என்னை கூப்பிடுவேன், நான் உன்னை விடுவிச்சிரும்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ண நீ? நான் மகிமே பார்த்த மாட்டோம், சொல்லவே மாட்டோம். கர்த்தர் என்னை காப்பாத்துனா, கர்த்தர் என்னை தப்பிச்சா சொல்லவே மாட்டோம். எத்தனை பேர் அப்படி உட்காந்துக்கிறீங்க? இங்கே கர்த்தர் பார்த்து கேட்க போறாரு, என்னை தப்பிச்சுனே, என்னை பற்றி சொன்னியா, என்னை உயர்த்தினியா? சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், நியூ இயர் அன்னைக்கு நாகராஜன் சொன்னான், ரிக்ஷா உந்துச்சு, அவர் ஓட்டுற வண்டி ஆமாம் அப்படியே பள்ளத்துக்கு போயிடுச்சு, கர்த்தர் என்னை காப்பாற்றினாருன்னு. அதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷம் ஆடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இருக்கிற அனைவரும் எத்தனையோ ஆபத்துகள் வந்து கர்த்தர் நம்மளோடு கூட தப்பிச்சிருக்கிறார். அதை சொல்லணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், கர்த்தருக்கு சோத்திரங்களை சொல்லணும், இங்கே சாட்சி கொடுக்கணும். போகிற இடங்களெல்லாம் என்னை கர்த்தர் காப்பாற்றினார். இன்னைக்கு நான் உயிர் வாழ்கிறது கர்த்தரால் தான். அவன் நல்ல சொல்ல மாட்டீங்களா? அவன் சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஆபத்தில் கர்த்தர் நீ நினச்சிக்கிறது நான் ரொம்ப டேலண்டாக ஓட்டினா அதெல்லாம் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், வா அப்படியே டேலண்டாக தப்பிச்சுட்டுங்க, இப்படி திருப்பி அப்படி திருப்பிட்டீங்க, அந்த கதெல்லாம் விடாத, அதெல்லாம் விடால். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், உன் டேலண்ட்னால தப்பிக்கல. பைபிள் சொல்லுது, பட்டணத்தை ஆண்டவர் காக்காராகில் அதை காக்கிறவன். இந்த வசனத்தை வாசிங்களா? 127 தமிழ் வரல இருக்காது. 127 1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆமென். போதுங்க. நம்ம கர்த்தர் ஒரு நகரத்தை பாதுகாக்கலன்னா அந்த நகரத்தை பாதுகாக்கிற செக்யூரிட்டி என்ன பண்ண முடிந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் செக்யூரிட்டி வச்சுட்டு இருக்கிற என்ன பயமே இல்லை, செக்யூரிட்டி இந்த கண்ணே மூடியும் திருட கொள்ளடிச்சுன்னு போறான், தெரியுமா உங்களுக்கு அது? அல்லேலூயா சொல்லுங்க. செக்யூரிட்டியே செக்யூரிட்டிக்கே இன்னொரு செக்யூரிட்டி இருந்தால் தான் பாதுகாக்கப்படும் நகரம். அப்போ செக்யூரிட்டிக்கே செக்யூரிட்டியாய் பாதுகாக்கிறவர் நம்ம ஆராதிக்கிற தேவன். கையை தட்ட மாட்டீங்களே? அல்லேலூயா. அப்போ நம்மளா பாதுகாத்து கொள்ள முடியுமா? அப்போ யார் காக்காவிட்டால் நம்ம பாதுகாக்க முடியாது. கர்த்தர் பாதுகாக்காவிட்டால் நம்மளை என்ன பண்ண முடியாது. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஓரமாக போயின்னு இருந்தேன், மெதுவாக போயின்னு இருந்தேன், அவனே வந்து மோதிட்டான்.
நிறைய சொல்லுங்க. அப்படி எத்தனை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பாத்தீங்களா? ஆமா தானே, இல்லைங்க தானே, அப்படி தானே, அல்ல சொல்ல மாட்டீங்களா? அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நம்ம கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கண்ணீரிலையும் ஆபத்துலையும் கூடவே இருக்கிறது. ஆனா உலகத்தான் ஃப்ரெண்டுங்கெல்லாம் எப்படி தெரியுமா? நீ ஓஹோன்னு தான் கூட இருப்பான், ஒன்றும் இல்லைன்னா உன் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டான். அது உலகத்தான். அதுக்கு தான் சொல்றேன், நீ உலகத்தானை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, என்னோட ஆண்டவர் இருக்கணும். ஆமே. எத்தனை பேர் ஆண்டவர் வேணும்னு விரும்புறீங்க? அப்ப என்ன பண்ணோம்? சத்தமாய் அவரை கூப்பிடு. அல்லேலூயா. ஆமா, அப்படி கூப்பிடாம டிவி, சீரியல், சினிமா, அந்த ஷார்ட்டுங்க, ஷோரிங்க, சிரிக்கிறது, இதெல்லாம் பார்த்துருந்தா கர்த்தரை ஹெல்ப் பண்ணுவார். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு இடம் இல்லை, கர்த்தரை கூப்பிடுற நேரம் இல்லை, வேதத்தை எடுக்க மாட்டோம், ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டோம், கூட மாட்டோம். ஆமே. நான் முடிக்கிறேன். இந்த செய்தி டு பி கண்டினியூ பண்ணலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய வசனம் சொல்லி போட்டுக்கிறேன் இன்னைக்கு. ஆமாம், எப்போவுமே அந்த எத்தனை வசனம் சொல்லி போட்டு பிரசங்கம் பண்ணுறதில்ல நான். 1 2 தான், 3 தான், அவ்வளோதான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சொல்லிட்டுக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தான் ஏறிச்சோ தெரில, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வாக்குத்தத்த செய்தியை ஒரு 3 மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது இன்றைக்கு ஆண்டோட வார்த்தைகள்? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஏன் கூப்பிட வேண்டும்? கூப்பிட்டு ஆகணுமா? உண்மையா? ஆமாம், உண்மையாக ஆகணும், கூப்பிட்டே ஆகணும். வேற கதி இல்லை, வேற ஒளியும் இல்லை, வேற மார்க்கமே இல்லை. எத்தனை யாருனாலும் கூப்பிட்டு ஆகணும். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் ஆண்டரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆமாம் ஆமாம். வண்டியில் போய்க்கிறீங்களா? ஆண்டரை கூப்பிட்டுனே போங்க. பக்கத்தில் இருக்கிற என்ன நினச்சிக்கிறான்னு பரவாயில்ல, நான் கத்தரை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பஸ்ஸில் போகிறீங்களா, ஆட்டோவில் போகிறீங்களா, வேலை பண்ணுறீங்களா, கத்தாவே கத்தாவே கத்தாவே, வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிடுங்க. உன்னை ஒரு ஆள் பைத்தியக்காரன் நினச்சிக்கினாலும் பரவாயில்ல, வர வேண்டிய அப்பா வந்துடுறாரு, வர வேண்டியவர் வந்துடுறாரு, உன் கூட இருக்கிற வேண்டியவர் வந்துடுறாரு, உன்னை ரட்சிக்கிறவர் வந்துடுறாரு, உன்னை குணமாக்குறவர் வந்துடுறாரு. தயங்காதீங்க, பயப்படாதீங்க. கத்தர் உனக்கு ஆன்சர், கத்தரே உனக்கு ஆன்சர். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே. ஹல்லேலூயா. அந்த எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமே, கூப்பிடுங்களாமே, கத்தாவேன்னு கூப்பிடுங்களாமே. ஓ, உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியுமே, உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியுமே, உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியுமே. நீங்கள் இடுக்கமான சூழ்நிலை இருக்கீங்களா, இறுக்கமான வழியில் இருக்கீங்களா, கவலையில் இருக்கீங்களா, பிரச்சனை இருக்கீங்களா, போராட்டத்தில் இருக்கீங்களா, உபத்திரவத்தில் இருக்கீங்களா, ஆபத்தில் இருக்கீங்களா, பிரச்சனையில் இருக்கீங்களா, என்ன சூழ்நிலை இருக்கீங்க? நீங்கள் கத்தர் கத்தர் கத்தரை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு, ராஜாவை கூப்பிடு, இரட்சகரை கூப்பிடு, விடுவிக்கிறவரை கூப்பிடு, ஓ உதவி செய்கிறவரை கூப்பிடு. அன்னைக்கு எரோமியாவுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்தம், ஓ எரோமியா, நீ சிறையிலே காவலிலே வைக்கப்பட்டிருந்தாலும் நான் இருக்கிற உனக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு, நான் இருக்கிற உன்னை விடுவிக்கிறதுக்கு, நான் இருக்கிற உன்னை வெளியே கொண்டு வருகிறதுக்கு நீ பயப்படாதே. காவலாளிகளை பார்த்து பயப்படாதே. ஓ, நீ கஷ்டத்தை பார்த்து பயப்படாதே. நீ தனிமையா இருக்கிறேன் என்று பயப்படாதே. நான் உன்னோட வர்றப்பா, நீ என்னை கூப்பிடு போதும். நீ எங்க இருந்தாலும் நான் வருவேன். ஒருவேளை குளில இருந்தாலும் சரி, ஒருவேளை தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை தேடி வருவார். கர்த்தர் உன்னை தேடி வருவார். கர்த்தர் உன்னை தேடி வருவார். ஓ ஷகரபா பாபா லிதினி மக்கரபாலபா. ஓ தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஓ எங்களோடு வாரும் ஆண்டவரே, எங்களோடு இரும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை நடத்த முடியாது. நீங்கள் இல்லாமல் எங்களுடைய பிரயாணத்தில் போக முடியாது. நீங்கள் இல்லாமல் நாங்கள் வியாபாரம் செய்ய முடியாது. நீங்கள் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் இல்லாமல் படிக்க முடியாது. நீங்கள் இல்லாமல் உயர்த்தப்பட முடியாது. நீங்கள் இல்லாமல் பாதுகாக்கப்பட முடியாது. நீங்கள் இல்லாமல் நாங்கள் குணமாக முடியாது. நீங்கள் இல்லாமல் நாங்கள் உயர்த்தப்பட முடியாது. நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதப்பா. எங்களோடு வாங்கப்பா, எங்களோடு வாங்கப்பா, எங்களோடு வாங்கப்பா. இயேசு நீர் என்னோடு
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. கைதட்டி தோல்வி கைத்தட்டி பாடுங்க எல்லாரும். தோற்று போவதில்லையே, இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது. கைதட்டி சத்தமாய் பாடுங்க, உருத்த சத்தமாய். என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory 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 glory. அபிஷேக வல்லமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. glory glory. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. செரசால கதவுகளோ என் துதையினால் உடைந்திடுமே. சொல்லுங்க. செரசால கதவுகளோ என் துதையினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவிலே நிரப்பப்படுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷபலபலபா. ஹல்லேலூயா அன்ய வாசிகளே நீதா கபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory glory. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தா தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. சரசால கதவுகள் தகர்ந்து போகும், சாத்தானுடைய சதிநாசங்கள் அழிந்து போகும். நீர் எங்களோடு வர வேண்டும் என்றால் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட போகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் மாத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட போகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.